வணக்கம்ங்க. தங்கம் ஆயில் மில் சென்னிமலையிலேருந்து உங்கள் தினேஷுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க நம்மளது வந்து சத்து மாவு அரைக்கல அப்படின்ட்டு ரெடி பண்ண போகிறேங்க. 2-3 கஸ்டமர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு சத்து மாவு வேணும் அப்படின்ட்டு. 2-3 நாளாக மழையாக வேறு போச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு கழிஞ்சு காய போட்டுங்க. சத்து மாவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 ஐட்டம் நாங்கள் உள்ளே போடுவோங்க. அது முளப்பு கட்டுனதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அரைக்கிறேங்க. இது காயறதுக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் ஆச்சுங்க. என்ன காயமணின்னு வச்சுக்கோங்களேன். முளப்பட்டி ஊற வச்சே பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெயில் காய வைக்கலாம்னு எடுத்து போட்டேங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருக்கலாயிருச்சு. பாருங்கள், முளப்பு கட்டியால் நல்லா வந்துருச்சுங்க. ராகிலாம் பார்த்திங்கன்னா நல்லா முளப்பட்டி வச்சுங்க. அது தட்டைப்பயிறுங்க, பாசிப்பயிறு, சோளம், கம்புங்க எல்லாமே எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க. இப்போ நல்லாமே முளப்பட்டி வந்திருக்குதுங்க. இது நல்லா காய வச்சுட்டேங்க. இது கண்ணு இண்டீரியரில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா அதெல்லாம் வந்து நான் முளப்பு கட்டுறது இல்லைங்க. அதெல்லாம் வறுக்கணுங்க. வறுத்துட்டு நம்ம நல்லா நீட்டாக போட்டு சுத்தமாக கழிஞ்சி காய போட்டு அரைச்சிட்டுங்க. பாருங்கள், ஃபுல்லாக காய போட்டிருக்குறேங்க. ஆனால் வெய்யத்தான் அடிக்க மாட்டேங்குதுங்க. இது எத்தனை நாள் காய போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் ராயை கழிஞ்சு காய போட்டிருக்குறோங்க. ராயில் எப்பவும் பார்த்திங்கன்னாங்க நம்மளை வந்து அரைக்கிறதுல கழிஞ்சு காய போட்டால் தான் அரைக்க முடியுங்க. நாங்கள் வந்து எம்டியை தான் அரைக்கிறது இல்லைங்க. ஏன்னா அதில் இருக்கிற அப்போ தான் வந்து அழுக்கெல்லாம் போயிடுங்க. இப்போ பாருங்கள், காய் வந்து ராய் தெளிவாக இருக்குதுங்க நம்மகிட்ட இருக்கிறது. இதை அரைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. மாவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்குங்க. நமக்கு மிளகாய் தூள் வந்து சுத்தமாக கொஞ்சம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து போட்டிருக்குறேங்க. இது கூட பரவாயில்லைங்க. இது 2 நாளாக காஞ்சிருச்சுங்க. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. அதே போலங்க நம்ம சொந்த தயாரிப்பில் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய்ங்க, இழுப்பெண்ணெய்ங்க, புங்கெண்ணெய்ங்க, வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தீபெண்ணெய்ங்க. தீபெண்ணெய் மட்டும் நம்மகிட்ட இல்லைங்க. அதை நான் வெளியில் வாங்கி கொண்டு வந்து டின்னில் வருதுங்க. மற்ற எல்லாமே நம்மளோட சொந்த தயாரிப்பு தானுங்க. பார்த்தீங்களாங்க, அந்த ராய் வந்து கழிஞ்சு காய போட்டதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா இது மாதிரி தான் நல்லா ஒயிட் கலர் பியூர் ஒயிட்டாக வருங்க. அதில் இருக்கிற குப்பையெல்லாம் போயிருங்க. சொந்த தயார் பண்ண நாட்டு சர்க்கரையும் நம்மகிட்டயே இருக்குதுங்க. இது நாங்களே வந்து ஆலையில் அடித்து வாங்கிட்டு வர்றதுங்க. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றோம். இல்லைன்னா வாங்க சென்னிமலைக்கு. உங்களுக்கு